அவர் ஹீரோ பண்ண ஆசைப்பட்டார். பட் அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் ரெடியானேன். அது கடவுள் அருளோட இருந்துச்சு. அதுக்கான எல்லாருடைய சூழ்நிலையும் உருவானுச்சு. எத்தனை வருஷமா இந்த துறையில அனுபவத்தோட இருக்கீங்க சார்? எனக்கு புதுசு தான் நான். இதான் ஃபர்ஸ்ட் படம் புதுசு. ஃபர்ஸ்ட் படம் சொல்றீங்க, ஆனா வந்து கதையே வந்து அட்டகாசமா இருக்கு. ஸோ எப்படி இந்த கதையை செலக்ட் பண்ணீங்க சார்? இந்த கதையை வந்து 2 டைரக்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணி இந்த கதையை டெய்லி வந்து என்னை ஆஃபீஸில் பார்த்து ஈவினிங் டயத்தில் நான் ஃப்ரீயாக இருக்க வந்து பார்த்து சொல்லிட்டு இருந்த டேரக்டர். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த ஹியூமர் காமெடி உள்ள படம் தான் யதார்த்தம் தான் சக்ஸஸ் ஆகுது. அப்படி இந்த படம் அதனால் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை நான் தேர்வு பண்ணேன். ஹீரோ வந்து உங்க பையன், பட் இருந்தாலும் நீங்க வந்து கண்டிஷனா ஏதாவது இந்த படத்துக்காக அவரை சில விஷயங்களை மாத்திருக்கீங்களா? இல்லை எதுவும் மாற்றல. ஆல்ரெடி ஹீரோ வரணும்னு சொல்லி அவருக்கு அதுக்கு உண்டான ரெடிலாம் பண்ண டான்ஸ் கராத்தே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தார். பட் அதனால தான் நான் ப்ரொடியூசர் ஆனேன். என் சன்னுக்காக தான் ப்ரொடியூசர் ஆனேன். இந்த படம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க எந்த அளவுக்கு விளம்பரங்கள், ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட்டாக எல்லாரும் இருக்காங்க. அதுக்கு பிஆர்ஓ மேடம் சாவித்திரி மேடம் இருக்காங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அது தெரியும். இப்போ இன்றைக்கி எடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு எல்லாம் டெலிகேட் பண்ணுறேன்னு இருக்காங்க. பட் நல்லா இருக்குங்க. இந்த முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்து செய்யும். இந்த தரமான படங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனையா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வகையில வந்து இந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு மற்ற படங்களை காட்டிலும் வேறுபட்டதா இருக்கு? மற்ற படங்கள் வேறுபட்டுன்னு சொல்ல விட இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஹியூமர் இருக்குது. ரெண்டாவது யூத் ஜென்ரேஷன் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்காங்க. துடிப்போடு நடிப்பாங்க. அப்புறம் அதுமாதிரி டைரக்டரு கேமராமேன் எல்லாமே அதுமாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக ஆளுங்க இருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் தேவை. ஏன்னா ஜனங்கள் வந்து அவ்வளவு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு டைம் பொழுதுபோக்கே கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்த படம் வந்து நல்லா அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கும். ஒரு நல்ல ஹியூமராக இருக்கும். ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹீரோ பத்தி வந்து டைரக்டர் சொன்னாரு, நம்ம ஹீரோயின் கூட சொன்னாங்க. பட் நீங்க சொல்லுங்க, நம்ம ஹீரோ எப்படி? ஹீரோ நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு ஹீரோ பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்க பையனா சொல்றதை விட ஒரு ப்ரொடியூசரா சொல்லுங்க. இந்த படத்துக்கு ஹீரோவோட உழைப்பு கண்டிப்பா இருக்கும். ஒரு படத்துல நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில நீங்க வந்து ஒரு அப்பாவா பார்க்காம ஒரு ப்ரொடியூசரா அவரோட உழைப்பை பத்தி சொல்லுங்க. உழைப்புனா உண்மையாக என்னை விட அவர் கடினமான உழைப்பு. இந்த படத்துக்காக நைட்டும் பகலும் சொல்லலாம். அது என்ன பண்ணுச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுது, அவருடைய ஸ்கிரிப்ட் அவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒன்று அவர் ரொம்ப இன்வால்மெண்ட்டு. என்னை விட அதிகமாக இன்வால்மெண்ட்டு உழைப்பார். கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோ வர்றதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது. அதுக்கு எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும். மக்கள் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், இந்த படத்தோட படைப்பாளி வந்து டைரக்டர் தான் இல்லைங்களா? ஸோ டைரக்டரை பத்தி டைரக்டர் சொன்னால் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவர் வந்து ஒரு டைரக்டராக பார்க்காம என்னுடைய ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன். அப்படி தான் என்கிட்ட பிக்கப் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவர் என்கிட்ட அப்ரோச் பண்ண ஸ்டைலில் எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நைஸ் மேன். ரொம்ப ஒரு யதார்த்தம், அடக்கம். அது ரொம்ப சொன்னால் மிகைப்படுத்துகிற மாரி இருக்கும். பட்டு கண்டிப்பாக அவருடைய படைப்பை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது தெரியும். இந்த மிஸ்டர் படத்துக்காக கதாநாயகி எப்படி செலக்ட் பண்ணீங்க? கதாநாயகி வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் டைரக்டர் வந்து இந்த கதாநாயகி ஓகே சார் பார்க்கலாம் அப்படின்னாப்புல. பட் அதை பார்க்குறப்ப ஓகே இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோ ஸ்டாட்லாம் எடுத்தாங்க. திருப்தியாக இருந்துச்சு. அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. படம் வந்து இன்னைக்கு வந்து முதல் நாள் படப்பிடிப்பே வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்தையே அலங்கரிக்கிற வகையில நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க, தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, உங்களை வாழ்த்திட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன? எனக்கு அதாவது முதல் அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இந்த ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும், பெரிய ஹிட் ஆகும். இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன் இன்க்ளூட் லைட்மேன் வரைக்கும் டச்சப் ஆகியிருந்தாலும் அத்தனை பேரும் இதில் கடினமாக உழைப்புனா அத்தனை பேருக்கு இது பேரும் புகழும் சேர்க்கும். அது கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது. என்னுடைய ஆசையும் உண்டு, என்னுடைய உழைப்பும் உண்டு. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம், பேசிட்டே இருக்கீங்க. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் முகம் சொல்லிக்காமல் ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த படத்தில் இசை எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கு? இசை தான் ஒரு படத்தோடைய உயிர் துடிப்பே, ரத்தோட்டம் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்து எங்களை விட இன்வால்மெண்ட்டு. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 டைமாவது ஃபோன் பண்ணுவார். எனக்கோ இல்லை டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் இது கம்போஸ் பண்ணியிருக்கேன், அது பண்ணீங்களா, இது பார்த்தீங்களா, கேட்டிங்களா, எங்களுக்கு மெயில் அனுப்புறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. உண்மையிலேயே இதெல்லாம் காட் பிளஸ் தான். இதுமாதிரி டைரக்டர் கிடச்சிது, இதுமாதிரி மியூசிக் டைரக்டர் கிடச்சிது, இதுமாதிரி கேமராமேன் கிடச்சிது, எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு லக்கி தான். உண்மையிலேயே எல்லாமே நான் இல்லாமல் என்னுடைய பெருமாள் தான் செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் நீங்கள் சொல்கிறப்பவும் சரி, இதில் ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்போ சரி, இந்த படத்தை வந்து தன்னோட இதாக தான் பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீம் அமையறதே வந்து ரொம்பவே அற்புதமான விஷயம்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த பூஜையிலே வந்து தெரிஞ்சிருச்சு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல சொல்ல இதை பார்க்கணும், இந்த பாடல்களை கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து என்ன மாதிரியே நம்ம மக்களுக்கும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கோவையை பேஸ் பண்ணி நம்ம கோவை மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார்.
அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி வகையை சூடும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. கூடிய விரைவில் இதை பார்க்கணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எஸ்கேஜி வந்து நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். ஸோ இது தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுற வாய்ப்பு, அதாவது திங்க் உங்களுக்கு இருக்கா, அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கா சார்? இதாவது நான் வந்து உள்ளே என்ட்ராயிருக்கேன்.